ஹாய் நண்பர்களே, வணக்கம். கட்டுச்சோறு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் மத்தியானம் சாப்பாடு இப்போ சாப்பிட போகிறோம். டைம் ஆகிடுச்சு. என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி 2 மணி ஆகிடுச்சு. லோடு ஓட்டி முடிக்கிறதுக்கு 2 மணி ஆகிப்போச்சு. சரி, இனிமேல்ட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம். வீட்டிலேருந்து தான் கட்டுச்சோறு, இந்த நிகழ்ச்சிக்கு பேரே கட்டுச்சோறு தான் வச்சுருக்கேன். வீட்டிலேருந்து தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது. கட்டுச்சோறுனா என்னென்னு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ஆகிப்போச்சு. எல்லாம் டைமோடு சாப்பிட்ருங்க, அப்போ தான் உடம்புக்கு நல்லது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் தான் இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடிக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. என்ன கொண்டு வந்திருக்கான்னு பாருங்கள். தயிர் சாதம். எங்கே தயிரே காணுன்றீங்களா? தயிரெல்லாம் காலையில் போட்டு கிளறினதுங்க, அதனால் தயிரே காணுங்க. அதில் இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் பெரட்டல். வறுவலா பெரட்டலான்னு தெரியல. பாருங்கள், இந்த கத்திரிக்காய் சைடிஷ் தான். மணி 2 மணி ஆகிடுச்சுங்க. சரி நண்பர்களை, வாங்க சாப்பிட்லாம். ஓகேங்க, கரெக்டாக இருக்குங்க. உப்பு புளிப்பு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கு. சூப்பர். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். பரவாயில்லைங்க. இது தயிரெலாம் அடியில் போயிட்டுக்குது. நான் கூட வந்து தயிரே காணமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். தயிரெலாம் பார்த்தீங்கன்னா அடியில் போயிட்டுருக்கு. ஒரு மிளகாயை வந்து எடுத்து வச்சுருவோம். ஏன்னா ஒரு மிளகா உள்ளே போயிடுச்சுனாலும் பஜார். இது வந்து நமக்கு வந்து காஞ்ச மிளகா போட்டு தான் தாளித்து கொடுத்துருக்காங்க. நண்பரில் உங்களில் வந்து யாருக்கெல்லாம் தயிர் சோறு பிடிக்குமோ, தயிர் சாதம் பிடிக்குமோ, நீங்கள் வந்து கட்டு சோறு வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகும்போது கட்டு சோறு கட்டி எடுத்துகிட்டு போகிறவங்க, தயிர் சோறு இது கிளறி எடுத்துகிட்டு போகிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தயிர் சாதம் தான் பிடிக்கும் அப்படின்னு. எனக்கும் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம் புளி சாதம் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வீட்டில் வந்து எப்போயோ ஒரு டைம் தான் வந்து இது வந்து நம்ம கிளறி கொடுப்பாங்க. யூஸ்வலாக வந்து சாம்பார் என் ஒருத்தனுக்காக வந்து செய்ய முடியாது இல்லையா? வீட்டில் இருக்கிற 4 பேருக்கும் ஒன்றா செய்யணுன்றதுக்காக சாம்பார் அதிகமாக இருக்கும். சூப்பர். ரொம்ப சூப்பர். எப்பவுமே 1 மணி 1:30 மணி இந்த மாதிரி சாப்பிட்ருவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு. மணி 2 மணி மேலே ஆக போகுது. 2 மணி மேலே ஆயிடுச்சு. நீங்கள் இவ்வளோ நேரம்லாம் சாப்பிடாமல் இருக்காதீங்க, உடம்பு கெட்டுரும். கண்டிப்பாக 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. அப்போ தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து
உங்கள் பொருளாதாரத்துக்கும் நல்லது, உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் முடியாத அன்றைக்கி நீங்கள் வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்லாம், தப்பு இல்லை. ஆனால் ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க. வீட்டில் இருக்கிறது வந்து முக்கியம். 90% வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்ருங்க. முடியாத பட்சத்தில் நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது தான் உங்களுக்கு நல்லது. ஆமாங்க. வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்றது வீட்டு சாப்பாடு தான். கடையில் வாங்கி சாப்பிட்றது தான். இது ஒரு கத்திரிக்காய் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், சைடிஷ் செம்ம சூப்பர். என்ன பண்ணும், 1 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டுருந்தோம்னாக்கா 1லேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 மணி மேலே போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பசி அதிகமாக எடுத்துடும். அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் இப்படி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் பிடிக்காது. நிறைய பேருக்கு வீட்டிலேருந்து கூட நம்ம வந்து நிறைய டப்பாவில் அடுக்கி கொண்டு வரலாம். ஸோ சிம்பிளாக ஒரே ஒரு பாக்ஸ் அவ்வளவுதான். இந்த மாதிரி கொண்டு வரது தான் நமக்கு வந்து சரியாக இருக்கும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம லோடு வண்டி டிரைவருங்கிறதுனால, லோடு வண்டி ஓட்டுறதுனால எங்கே நினைக்கிறோமோ அங்கே அந்த டைம் சாப்பாடு டைம் ஆனவுடனே வண்டியை ஓரம் நிப்பாட்டிட்டு தண்ணி பாட்டில் எடுத்து வச்சு நம்ம பாட்டு சாப்பிட்டுடலாம். ஓகே நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்குவோம். நாளைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வரங்கிறத நாளைக்கு வீடியோவில் நான் காட்டுறேன். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.